வெல்கம் டு ட்வைன் ஸ்டாக்கிஸ். ஜெகநாத். கோபிநாத். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சிங்கப்பூர் சலூன். இந்த படத்தோட டைரக்டர் கோகுல். அவர் இதுக்கு முன்னாடி இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, காஷ்மரா, ஜீவா வச்சு ரவுத்ரம், இது மாதிரி ஒரு மிகப்பெரிய அட்டகாசமான படங்களை எல்லாம் கொடுத்தவர் தான். சரி, இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு கிராமம், 2 சின்ன பசங்க, ஒரு பையன் முஸ்லீம் பையன், ஒரு பையன் ஹிந்து பையன். இந்த 2 பசங்களுக்கும் அங்கே உள்ள ஒரு பார்பர் மூலமாக ஒரு பிரச்சனை வருது. அது என்னென்னா, ஆர்ஜே பாலாஜி சின்ன அவரோட பிரச்சனை என்னென்னா, அவருக்கு தெரியாமையே ஒரு மொட்டையை போட்டு விட்டுறாரு. அதனால் இவன் டென்ஷன் ஆகிடுறாரு இவர் மேலே. இங்கிட்ட உள்ளது என்னென்னா, இவருக்கு தெரியாமையே சுன்னத் பண்ணி விட்டுறாரு. அதனால் இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த பார்பரை எப்படியாவது வந்து டார்ச்சர் பண்ணணும், இரிட்டேட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் ஒரு பைத்தியத்தை எல்லாரும் அப்படியே விரட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பார்பரை ஒரு கடைக்குள்ள கொட்டி வச்சு ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா ஸ்டைலாக பண்ணி விட்டு ட்ரெஸ்லாம் போட்டு வெளில போகிற வச்சோன்னே யாரெல்லாம் துரத்திட்டு வந்தாங்களோ அவங்களாம் அவரை விஷ் பண்ணுறாங்க, அவங்கள மரியாதையை பார்க்குறாங்க. இப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஒரு மனிதனை வந்து அடையாளப்படுத்துறது ஒரு அவங்களோட தோற்றம் தான் அப்படிங்கிறதுனால அந்த பார்பர் மேலே அவங்களுக்கு அபிப்பிராயம் வந்து அவர் கூட சேர்ந்த ட்ராவல் பண்ணுறாங்க. காலப்போக்கில் அந்த பார்பர் தொழில் மேலே இவருக்கு நல்ல ஒரு இந்த பசங்களுக்கு அபிப்பிராயம் வருது. அதுவும் பசங்களை தாண்டி இந்த ஆர்ஜே பாலாஜிக்கு சின்ன பையனுக்கு 12th முடிக்கிறாரு. 12th முடிச்சுட்டு என்னப்பா பண்ண போகிறேன்னு அவங்க பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. இல்லை நான் பார்பராக தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. நீ இப்போ உள்ளது ஒரு ஸ்டடி மைண்டாக இருக்குது, அது நீ காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஒரு 4 வருஷம் அதுக்கப்புறமா இதே மைண்டில் இருந்தீங்கன்னா நீ சலூன் கடையே வைக்கலாம், பார்பர் ஆகலாம். அந்த டைமில் வேணான்னு சொல்ல வேணாமேங்கிறதுக்காக வேண்டி முதல்ல காலேஜ் படித்தா அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துடும். அந்த டைமில் அவன் அதை திங்க் பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சாங்க அவங்க. காலேஜுக்கு போகிறாரு. காலேஜ் போகிறது, அங்கே போன இடத்துல ஒரு லவ். அந்த லவ்வை முடிச்சுக்கிட்டு காலேஜையும் முடிச்சிடுறாரு. காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வந்து என்ன பண்ணுறாரு, லவ் பண்ணுற பொண்ணு கேட்டு போனால் பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுச்சு. ஏன்னா நீலாம் என்ன சம்பாரிச்சிட முடியும், அவனா அந்த லவருக்கு தெரியும் இந்த மாதிரி பார்பர் தொழில் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பான். நீ இதெல்லாம் என்னடா சம்பாதிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவா. இவர் என்னென்னா, இல்லை நான் பயங்கரமான ஒரு மிகப்பெரிய பார்பராக வருவேன், பார்பர் தொழிலையும் நான் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆக முடியும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி இந்தியாவோட ஃபேமஸ் ஒரு சலூன் கடையில் போய் அவர் வேலைக்கு சேர்றாரு. வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாளே இவருக்கு ஒரு மேரேஜ் ஆகிடுது. மேரேஜ் ஆன கொஞ்சம் நாட்கள்லேயே சொந்தமாக கடை வைக்கணும் முடிவு பண்ணுறாரு. சொந்தமாக ஒரு கடையும் வாங்கிடுறாரு. வாங்கினதுக்கு அப்புறம் அவர் வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனைகள் நடக்குது அந்த சலூன் கடையில். அந்த ப்ராப்ளங்கள்லேருந்து அவர் வெளியில் வந்தார், எப்படி வந்தார் அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. பெருசாக அந்த கதை எந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு அந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஆடியன்ஸ் ரொம்ப டயர்டாகிட்டாங்க. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி படம்னாவே அங்கங்கே ஒரு பயங்கரமான ஒரு காமெடிகள் இருக்கும், ஒரு நல்ல ஒரு மெசேஜிங்க அங்கங்கே ஒரு பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அப்படிங்கிறது பார்க்க. இல்லை, ஸ்டோரியில் மெசேஜ் இருக்கும் அவரோடது, ஸ்க்ரீன் பிளே காமெடியாக இருக்கும். ஆமாம், எஸ். ஆனால் அதுதானே பாலாஜியோட ஸ்டைலுங்கிறது. அது மாதிரி எதுவுமே கிடையாது. படம் ரொம்ப அப்படியே ஏன் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் எதுக்கு ஓடுது என்னன்னே தெரியாமையே அந்த படம் ஓடிக்கிட்டு இருந்தது. சரி, ஓகே, யோசிச்சு பாருங்கள். ஒரு சீனில் சரி கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆனோன்னா ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொண்டு வந்து படத்தை பீக்கில் கொண்டு போகணும், கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு சத்யராஜ் கேரக்டராக இருந்தாங்க. அவங்க நினச்சி என்ன பண்ணாங்க, பயங்கரமாக சத்யராஜ் கேரக்டர் ஹேர் ஸ்டைல் அது இதெல்லாம் பண்ணி காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிட்டாங்க. சத்யராஜ் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அவரை காமெடியெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணலை. ஒரு பைத்தியக்கார மாதிரி தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு சீனில் அவருக்கு மொத்தமாக ஒரு கடன் வாங்கணும். ஒரு ஃப்ளாட்டில் வந்து ஒரு வாங்க போகிறாரு. 3.5 கோடி ரூபா பட்ஜெட்டு. எல்லா இடத்துலையும் அவன் அம்மா அப்பெல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் வீட்டை விற்று 50 லட்ச ரூபா தரோம். அதுன்னா பொண்ணு கொடுத்த மாமனார்கிட்ட போய் இவர் வந்து காசு கேட்டால் செக் எடுத்துருவாமா, அதுன்னு சீன் போட்டு செக் எடுத்து போட 300 ரூபா போட்டு கொடுப்பாரு. இல்லை, இதெல்லாம் காமெடியாக ரசிப்பாங்கன்னு எடுத்தாங்க. உள்ளவங்களாம் எப்படி சிரிப்பாங்க அதுக்குன்னு தெரில. ஏன்னா இது மாதிரி ஒரு சீனில் 2 சீன் இல்லை. அதே மாதிரி பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துக்கு அவர் வந்து அப்படியே அப்படியே வண்டியை கட்டிட்டு இங்கே வந்துடுவாராம், நானும் இங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு. இதையும் மக்கள் ரசிப்போம்னு நினைக்கிறார். பல சீன்ஸு சத்யராஜ் சார் வர எல்லா சீனுமே வேஸ்ட்டு. ஆர்ஜே பாலாஜி ஃபஸ்ட் ஆஃப் சீன் எல்லாமே வேஸ்ட்டு. சரி, ஓகே, இதை நோக்கி தான் படம் அடுத்த லெவல் எதையோ இதாக போகுது அப்படின்னு பார்த்தா அடுத்த லெவல்லையும் ஒன்றுமே கிடையாது. அவருக்கு பிரச்சனை ஏற ஏற ஆடியன்ஸு நம்மளே பிரச்சனையில் தான் இருந்துடும். நம்ம ஒன்றும் ஜாலியாக எல்லாம் கிடையாது. அந்த பிரச்சனையை பார்த்தா அவன் பிரச்சனையை தூக்கி தலையில் வச்சு அப்பா சாமி போதுண்டாங்கிற அளவுக்கு படம் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சரி, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தான் வரப்போகிறாரு. உண்மையிலேயே கடவுள்னு ஒருத்தன் இறங்கி வந்தால் தான் இந்த ஆர்ஜே பாலாஜிக்கு ஏற்பட்ட பிரச்சனை. ஏன்னா ஒரு 3.5 கோடி ரூபா 4.5 கோடி ரூபாய்க்கு ஒரு சலூன் கடை ஆரம்பித்து அதுக்கு பின்னாடி உள்ள அப்பார்ட்மெண்ட்டு ஃபுல்லாகவே சரிஞ்சு கீழே விழுந்து எல்லாம் நொறுங்கி போயிடும். இப்போ நடு அந்தரத்துக்குள்ளே சலூன் நிற்கிற மாதிரி இந்த கடை இனிமேல் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், ஒன்றுமே பண்ண முடியாது. அவனுக்கு ப்ரெஷர் எழுதோ இல்லையா, நம்மளுக்கு ப்ரெஷர் ஆகுது. இது மாதிரி 1 2 இல்லை, பல பிரச்சனைகள். ஒரு மனுஷன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாயில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்கன்னா இவர் 3.5 கோடி ரூபாய்க்கு கடையை வாங்க வராங்க. ஆமாம்,
ஒரு லாஜிக்கோட ஒரு line இது யதார்த்தமா ஒரு கதை பண்ணாட்டி ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த படம் சக்ஸஸ் ஆகுறதுங்கிறது ரொம்ப அவன் கஷ்டம். கஷ்டப்படுறத பார்த்து எனக்கெல்லாம் என்னமா தோணுச்சு, உனக்கு தேவையாடா அது? அகல கால வச்சா அன்றைய இருக்கலையேங்கிற மாதிரி. ஆமா, அப்படிதான். ஆரம்பிக்கிறியா ஒரு 10 லட்ச ரூபா ஒரு கடையை ஆடியன்ஸே ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சீன்ல சொல்றாங்க இந்த மாதிரி சின்னதா கடை சொல்லுவாங்க ஆரம்பிக்கலாம். இல்ல ஆரம்பிச்சாவே நான் பிரம்மாண்டமா தான் ஆரம்பிப்பேன். இது மாதிரி சின்னதானா ரோட்ல உள்ள கடை மாதிரி 4 பேர் என்னை சாதாரணமா நினைச்சிருவாங்கன்னு யாரை கிண்டல் பண்றேன்? இந்த ரோட்லலாம் கடை வச்சிருக்காங்களா அங்கங்க ஷாப்ல எல்லாம் ஒரு 10க்கு 10 10க்கு 20ன்னு கடை வச்சிருக்காங்க. அவங்களெல்லாம் இன்சல்ட் பண்றியா? கடை வச்சா ஓ மாதிரி கடை தான் வைக்கிறோமா? ஓ மாதிரி கடை வைக்கிறது 4,50 கோடி ரூபாய்க்கு எங்கே போவோம் ஒருத்தனை? அப்போனா நீ அது மாதிரி பண்ணா உனக்கு கெத்து. இது மாதிரி ரோட்டு கடையில் வச்சிருக்கவங்கலாம் சலூன் கடை வச்சு தான் உனக்கு கேவலம். அப்போ ஒரு சீனில் சொல்லிட்டு இருக்காரு, உனக்கு பேஷன் தான் அப்படின்னு சின்ன வயசுலேயே ஆகிப்போச்சு சலூனில். அப்போ ஏன்டா படிக்கிற காலேஜுக்கு போகாமல் இருந்திருக்கலாங்கிறதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு. படிக்க தெரியாததுனால தான்டா நீ சிறைக்க வந்துட்டேன், நீ யாரும் சொல்லிடக்கூடாதுக்காகவே நான் படித்தேன் அப்படின்னா. அப்ப படிக்காம சிறைக்கிறவங்கலாம் மட்டமான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல இது எனக்கு என்ன ஆச்சரியம்னா இதெல்லாம் எப்படி பாலாஜி பண்ணதுங்கிறது தானே பிரச்சனை. பேசிக்கா அவர் கொஞ்சம் நாலேஜ் பர்சன் ஆமா, அதே பண்றவர். கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு கதை சொல்லும் போதே இவ்வளோ பிரச்சனைகள் அந்த இடத்துல இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் மாத்துங்கன்னு அவர் எதுவுமே சொல்லலை. ஹீரோயின் வந்து யார் தெரியல, இப்போ உள்ள விஜய் படத்துக்குள்ள ஹீரோயினி, அந்த ஹீரோயினியை கொஞ்சம் கூட யூஸ் பண்ணல. ரோபோ சங்கர் இங்கே வந்தார், அவரோட காமெடியாவது கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ அவரே என்னமோ டோனை மாற்றி மாற்றி ஏதோ பேசுனது ஒரு மாதிரியாக இருந்தது. மற்றபடி படத்தில் எதுவுமே வந்து அந்த ஒரு ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் எந்த ஒரு ஃபீலுமே கிடையாது. சரி, படம் சிங்கப்பூர் சலூனு அது இதுன்னு போகிறான்னு பார்த்தா இந்த பிரச்சனையிலேருந்து எப்படிடா வெளியில் வரும், கடவுள் தான் வரணும்னு பார்த்தா நம்ம கடவுள் தான் வருவோம்னு நினைக்கிறோம். அடுத்த நிமிஷமே கடவுளே வர்றாரு. பார்த்தா அரவிந்த் சாமின்னு ஒரு கேரக்டர் கொண்டு வர்றாங்க. எங்கேருந்து வர்றாருன்னா திருவண்ணாமலையிலேருந்து வர்றாரு. அவர் கடவுள் தான் காமிக்கிறாங்க. ஆமாம், ஆனால் மனிதர் வாழ்க்கையில் அது மாதிரி ரியாலிட்டி கிடையாது. நம்மளுக்கு ஒரு கஷ்டம் நம்ம தான் சால்வ் பண்ணணும். அவர் வந்து இல்ல மனுஷ வாழ்க்கையில தான் வரல, நம்ம பார்க்குற சினிமாலாவது வருதா மக்கள் ரசிப்பாங்கன்னு நினைச்சேன். அவர் நினைச்சு அட்வைஸ் சொல்லிட்டு போனவர், கடவுள் வந்தவருக்கு ஆசையாக கொடுத்து 3 கோடி ரூபா பிரச்சனையை சரி பண்ணிட்டு போயிருக்கலாமே. வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போவார். கடை இங்கே தான் இருக்குன்னு நினைக்காத, எங்கேயா இருந்தாலும் நீ நல்லா பண்ணேன்னா எல்லாரும் கஸ்டமர் வருவாங்க. அந்த கடை எப்போ டெவலப் ஆகுறது? சரி, அவுட்டரில் கடை வச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமர் வந்து போய் சரி ஓகே நம்மளுக்கு அப்படியே பார்க்க பார்க்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு அந்த படம். பார்க்கல ஒரு ஸ்ட்ரெஸ் ஆனால் இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பாலாஜி படத்தை இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம வெளியில் வருவோம்னு யாரும் எதிர்பார்த்துருக்கே மாட்டாங்க. ஆனால் படம் முடிஞ்சு வந்த லாஸ்ட் வந்து 10 மினிட்ஸ் முடிய போகிற 10 மினிட்ஸ் அடிச்சான் சிக்ஸர். அது என்னன்னே தெரியல. ஆனால் முக்கால்வாசி படத்துக்கும் லாஸ்ட் 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு சம்மந்தமே இல்லை. இந்த படம் வேற, அந்த படம் வேற. இந்த படம் வந்து விக்ரமன் படத்தோட ஒரு பாணி, ஒரு ஏழை டீம் இருக்குது. அது திடீர்னு ஒன்று ஜாயின் பண்ணி இந்த சிங்கப்பூர் சொல்ல இந்த அளவுக்கு மோசமாக போச்சு, இப்போ மக்கள் வரல போல் எப்படிப்பா தூக்கி நிறுத்துவாங்கன்னா ஸ்லம் ஏரியாவெல்லாம் அந்த இடத்துல சூழ்ந்துருவாங்க. அவங்கள்ட்ட ஒரு அன்பாக இருப்பாராம். அங்கேயே ஒரு டான்ஸ் ஆடுற குரூப் இருக்குமா, அவங்கள இவர் ரெடி பண்ணி டிவியில் டான்ஸ் ஆட வருவாங்களாம் இவர் பேரில் சிங்கப்பூர் சொல்லணும் கூடாரத்தில். இது மூலமாக அவர் வந்து இன்டர்நெட் இதுலாம் ஃபேமஸ் ஆகி இவர் கடை வந்து மக்களுக்கெல்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருவாங்களாம் அப்படின்னு சொல்லி கதையை வேறு இடத்துக்கு கொண்டு போய் படத்தை முடிச்சிருப்பாங்க. அந்த லாஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் அந்த படத்துக்கு இல்லைன்னா அந்த படம் ஒரு தரமட்ட ஃப்ளாப்னு சொல்லிட்டு அந்த படத்தை சொல்லுவாங்க. தியேட்டரை விட்டு அடுத்த 3ஆவது நாள் 2ஆவது நாள் தூக்கக்கூடிய படமாக அது அமைஞ்சிருக்கும். அதில் நான் அட்ராக்ட் ஆன ரொம்ப சீன் என்னென்னா, அவருடைய சலூனை இடிக்கிறதுக்காக எல்லாம் பாம்பு வச்சுருவாங்க. எல்லாருமே வெயிட்டிங்கில் இருப்பாங்க. வெடிக்க போகுது. ஒரு கிளி வந்து அப்படி உட்காந்துருக்கும். கிளியை விரட்டுறதுக்காக விஜய் பாலாஜி போகும்போது கிளியை விரட்டி ஒரு கிளி போயிடும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா ஒரு 1000 கிளி வந்துடும் அந்த கடையை சுற்றி. ஏன்னா கிளிக்கு ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் அது கொஞ்சம் டச்சிங்காக இருந்தது. ஆலமரம் இருந்ததாகவும் அந்த ஆசமரம் இருந்ததாகவும் அந்த இதில் பல கிளிகள் இருந்ததாகவும் அதுக்காக தான் அது பல இடத்த மறக்காமல் அந்த அரச மரம் இந்த இடத்துல தான் இப்போ சலூன் இருக்குது அங்கங்கே உட்காந்துட்டு போகிறதாகவும்லாம் ஒரு கேரக்டர் சொல்லிட்டு போயிருக்கோம். அதனால அந்த கிளி வந்து இன்னைக்கு இந்த பாம்பு வச்சு இடிக்காமல் அந்த கிளிகள்லாம் வந்து போராட்டம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே அந்த இடத்துல பண்ணி எல்லாருமே அழுதுட்டாங்க அந்த சீனில். அந்த கிளி வந்து அந்த விஷயம் பண்ணதும் அந்த மக்களோட ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமாக அழுதாங்க. எல்லாம் சொல்கிறாங்க படம் முடிச்சு வெளில வரும்போது நான் ஒரு சில பேர்ட்ட கேட்டேன், படம் எப்படி இருக்குன்னு யூடியூப் பசங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. படமாக வேஸ்ட். அப்புறம் ஏங்க கண் ரொம்ப ஒரு மாதிரி சவுந்து கலங்கியிருக்காப்புல. இல்லை இப்போ தான் கொஞ்சம் இல்லைங்க கொஞ்சம் அழுதுட்டேங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம், அந்த லாஸ்ட் சீனில் எல்லாருமே தேட்டரே அழுதுச்சுங்க. அப்போ லாஸ்ட் 10-15 நிமிஷத்தில் நீங்கள் பண்ண ஒரு கான்சன்ட்ரேஷனை நீங்கள் கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த படம் ஒரு ஹிட்டாக இருந்திருக்கும். அந்த படம் பட் கதையில் கான்சன்ட்ரேட் பண்ணாதனால அந்த சீக்வன்ஸ் வைஸாக அந்த இடத்துல அந்த லாஸ்ட் சீக்வன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆமாம், ஸோ அது வந்து அது வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். மற்றபடி இந்த படம் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பாக அமையலைங்கிறத நம்ம வந்து ஒரு சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை.
பட் ஒரு ஃபேமிலி பார்க்கலாம். ஏன்னா, எந்த ஒரு வயலன்ஸ் இல்லாம, அது மாதிரி ஏன்னா அந்த மாரி படங்கள் இப்போ வர்றது ரொம்ப குறைவா இருக்குது. ஸோ ஃபேமிலியில பசங்கள கூட்டிட்டு போயிட்டு நீங்க பார்க்குறதா இருந்தா தாராளமா பார்க்கலாம். அந்த மாதிரி உள்ள மூவி தான். அத நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா, இன்னைக்கு வந்து இந்த மாதிரி படங்களும் எடுக்குறாங்கங்கிறப்போ ஹேப்பியா இருக்குது. அது வகையில நீங்க ஃபேமிலீஸ் பார்க்கலாம் போயிட்டு. ஆனா ஆமா. கோகுல்ட்ட நாங்க எதிர்பார்க்கல. இத விட நாங்க பெட்டரா நெக்ஸ்ட் படத்துல நான் எதிர்பார்க்கிறோம். ஆர்ஜே பாலாஜி கிட்ட இத எதிர்பார்க்கல. சரி நெக்ஸ்ட் இத விட ஒரு பெட்டரான மூவி குடுப்பீங்கிற நம்பிக்கையில முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். பாய்.